மாசத்துல இருந்து தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி வேலை செஞ்சுட்டு அது 1 வருட காலம் உத்திரட்டாதியிலேயே டிராவல் பண்ணும். உத்திரட்டாதியிலேயே டிராவல் பண்ணிட்டு, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருந்து 16/5/2026ல தான் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள சனி போவாரு. அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் தான் சனி வேலை செய்யும். ஓகேங்களா? இப்போ ஒரு ராசியில பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்னு 3 நட்சத்திரம் மீனத்துல இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மேல சனி டிராவல் பண்ணும்போது, அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் தான் சனி வேலை செய்வாரோ தவிர, வேற யாருக்குமே எந்தவித பாதிப்பும் கொடுக்கவே மாட்டார். சனியும் நட்சத்திரங்கள் மேல டிராவல் பண்ணும்போது தான் அது தன்னோட வேலைய செய்யுமோ தவிர, அது வே டிராவல் பண்ணாத நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தவித அ பலனையும் கொடுக்கவே கொடுக்காது. அத நினைச்சு நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. நமக்கு அஷ்டம சனி வந்துருது, அர்த்தாஷ்டம சனி வந்துருது, பொங்கு சனி வந்துருது, மங்கு சனி வந்துருது, நெறைய சனி சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும். அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எந்த நட்சத்திரத்தின் மேல சனி போயிட்டு இருக்கோ, அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தான் பலனே செய்யும்.